பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் என்ன பெரிய தேவையின் மத்தியில ஆண்டவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவர் சொல்லி இந்த காரியத்தை பண்ணி இருக்கிறனே, எனக்கு இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும்? யெகோவா ஈராய், என் ஆண்டவர் உங்களை எப்படி சந்திக்க போறார் என்று சொல்லி ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து 25 ஆண்டு கழித்து அவனுக்கு 100 வயது ஆகிற பொழுது ஈசாக்கை கொடுத்தார். 17 வருடம் கழித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அற்புதத்தை, அந்த மகனை, உம்முடைய ஒரே நேசகுமாரனை எனக்காய் பலிகொடு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க, உயர்த்துகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சில இடத்துல ஆண்டவர் பார்க்கிறார், என்ன நேசிக்கிறியா, இல்ல என்னுடைய ஆசீர்வாதத்தை நேசிக்கிறியா? என் மேல உன் நேசம் இருக்குதா? என் ராஜ்யத்தின் மேல நேசம் இருக்குதா? இல்ல நான் கொடுக்கிற நன்மையின் மேல மட்டும் நேசம் இருக்குதா? சில வேளைகள் ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும்படியா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதற்காக நான் கடந்து போறேன், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். அந்த இடத்துல சூழ்நிலை மாறுகிறது. அப்பொழுது அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து தன்னுடைய மகனை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் அப்படியே கொடுக்கிறார். அந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். இன்னைக்கு எந்த இடத்துல ஆண்டவருக்காக இந்த காரியத்தை நான் தியாகம் செய்கிறேன், ஆண்டவருக்காக இந்த காரியத்தை விட்டு கொடுக்கிறேன், ஆண்டவர் எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார், ஆண்டவர் சொல்றபடி தேவனுக்கு என்று விதைக்கிறேன், தேவனுக்கு என்று உழைப்பை கொடுக்கிறேன், தேவனுக்கு என்று தாளந்தை கொடுக்கிறேன், எந்தெந்த இடத்துல எல்லாம் எதையும் எதிர்பார்க்காதபடி என் ஆண்டவர் சொல்றார், என் ஆண்டவருக்காக கொடுக்கன்னு சொல்றீங்களோ, உங்க எல்லா தேவையும் யெகோவா ஈராய் என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவாருங்க. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில தேவ பிள்ளைகள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் ஓடி இருக்கிறீங்க, வைராக்கியமாய் உழைத்து இருக்கிறீங்க, வைராக்கியமாய் காரியங்களை செய்திருக்கிறீங்க. உங்க திராணிக்கு மேல, உங்க சக்திக்கு மேல தேவனுக்கென்று ஓடி இருக்கிறீங்க, கொடுத்து இருக்கிறீங்க, ஜெபித்து இருக்கிறீங்க, உழைத்து இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க கேட்காமலேயே, நீங்க எதிர்பார்க்காமலேயே யெகோவா ஈராய் என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட போகிறார். அந்த யெகோவா ஈரை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். எதையும் எதிர்பார்க்காதபடி எல்லாம் அவரிடத்துல வந்தது, அவருக்கென்று கொடுக்கணும் என்று வைராக்கியத்தோடு கொடுத்த பொழுது சூழ்நிலைகள், நேரங்கள், காலங்கள், விசேஷமாய் ரெகபோத் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல எப்படி சந்திக்கப்படும், என்ன சந்திக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துல காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த முதல் வார்த்தை ரெகபோத் என்று வார்த்தை கொடுத்தார். அடுத்து அந்த ஊழியத்தை ரெகபோத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று படிப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். இன்றைக்கு 2 வருடம் கழிந்து 3வது வருடத்துக்குள்ள போறோம். யெகோவா ஈராய் எங்களுடைய ஊழியத்தில் எல்லாவற்றையும் தேவன் மகிமையாய் செய்து வருகிறார். அதே ஆண்டவர், அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவர் மீது வரும். யெகோவா ஈராய் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர். எந்த இடத்துல வெற்றிடம் இருக்குதோ, வெறுமை இருக்குதோ, எந்த இடத்துல மிகுந்த டிப்ரெஷன்ல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே யெகோவா ஈராய் என்னுடைய தேவைகள்ல கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ஈராய் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டேனோ யெகோவா ஈராய் எனக்கு சகாயம் செய்து என் தலையை உயர்த்துகிறவராய் என் ஆண்டவர் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் பாதத்தில் நீங்க அர்ப்பணிக்க தேவனுடைய மகிமை உங்களை பலப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் யெகோவா ஈராய் எல்லா தேவைகளை சந்திக்கிறவராய் அந்த மகிமையான தேவன் இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த போறீங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்காய் கடந்து வருகிறது, உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல அவருடைய தேவை உங்களை சந்திக்கணும் அவர் சந்திப்பார். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உங்களுடைய பாதத்தில் ஜெபிக்கிற இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு யெகோவா ஈராய் வெளிப்பட்ட ஆண்டவர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியத்துல திகைப்போடு கேள்விக்குறியோடு இருக்காங்களோ அற்புதங்களும் அடையாளங்களும் இவர்களை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.